ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கான்னு எப்படி ஆன்லைன்ல சர்ச் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். நிறுவனம் தேசிய வாக்காளர் சேவை தளம். சேவை வாக்காளர் பட்டியலில் பெயர் தேடல். இணையதளம் www.electoralsearch.in. எதற்கு வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்க வேண்டும்? எந்த ஒரு தேர்தலிலும் வாக்களிக்க இந்திய தேர்தல் ஆணையம் வழங்கிய வாக்காளர் அடையாள அட்டை கண்டிப்பாக உங்களிடம் இருக்க வேண்டும். மேலும் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும். அதனால்தான் உங்கள் பெயர் தேர்தலுக்கு முன்கூட்டியே வாக்காளர் பட்டியலில் உள்ளதா என சரிபார்க்க வேண்டியது அவசியமாகிறது. எப்படி சரிபார்ப்பது? வாக்காளர் பட்டியலில் ஒருவரின் பெயர் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வது இப்போது எளிதாகிவிட்டது. வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ள தேசிய வாக்காளர் சேவை தளமான NVSPயின் எலக்டோரல் சர்ச் பக்கத்திற்கு செல்ல வேண்டும். வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா என்பதை 2 வழிகளில் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று, உங்களை பற்றிய தகவல்களை உள்ளீடு செய்வதன் மூலம் உங்கள் பெயர் இருக்கிறதா என அறிந்து கொள்ளலாம். 2, வாக்காளர் அட்டையில் இருக்கும் எபிக் எண்ணை பதிவு செய்தும் தெரிந்து கொள்ளலாம். வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை தேட என்னென்ன விவரங்கள் தேவைப்படும்னு இப்ப பார்க்கலாம். உங்கள் பெயர், தந்தை அல்லது கணவரின் பெயர், வயது, பிறந்த தேதி, பாலினம், மாநிலம், மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதி அல்லது வாக்காளர் எண். உங்க நேம் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கான்னு எபிக் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் NVSPயின் எலக்டோரல் சர்ச் வெப்சைட்டுக்கு போகணும். உங்ககிட்ட எபிக் நம்பர் இருந்தா சர்ச் பை எபிக் நம்பர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். உங்களது எபிக் நம்பரை டைப் பண்ணுங்க. பின்பு உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ணுங்க. படத்தில் உள்ள கேப்சாவை அருகில் கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் அப்படியே என்ட்ரு பண்ணுங்க. பின்னர் சர்ச் பட்டனை கிளிக் செய்யுங்க. உங்க பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் சர்ச்சின் கீழ் உங்களின் பெயர் காண்பிக்கப்படும். அப்படி எதுவும் இல்லை எனில் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்று அர்த்தம். உங்களது தனிப்பட்ட விவரங்கள் மூலம் எப்படி சர்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். முதலில் NVSPயின் எலக்டோரல் சர்ச் பக்கத்திற்கு செல்லணும். உங்களிடம் எபிக் எண் இல்லை எனில் சர்ச் பை டீடைல்ஸ் ஆப்ஷனை செலக்ட் செய்யணும். பின்னர் உங்களது பெயர், தந்தை அல்லது கணவரின் பெயர், வயது, பிறந்த தேதி, பாலினம், மாநிலம், மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதி பற்றிய விவரங்களை என்டர் செய்ய வேண்டும். பின்பு படத்தில் உள்ள கேப்சாவை அருகில் கொடுக்கப்பட்டுள்ள இடத்தில் என்டர் செய்யவும். பின்னர் சர்ச் பட்டனை கிளிக் செய்யவும். உங்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் சர்ச்சின் கீழ் உங்களின் பெயர் காண்பிக்கப்படும். அப்படி எதுவும் இல்லை எனில் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்று அர்த்தம். ஓட்டர் லிஸ்ட்ல உங்க நேம் இருக்கான்னு எப்படி சர்ச் பண்ணுவதுன்னு இந்த டெமோல பார்க்கலாம். கூகுள் சர்ச்ல எலக்ட்ரோல் சர்ச்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதுல ECI ஓட்டர் இன்ஃபர்மேஷன்ல கிளிக் பண்ணுங்க. இந்த பேஜ்ல 2 ஆப்ஷன் இருக்கும். சர்ச் பை டீடைல்ஸ், சர்ச் பை எபிக் நம்பர். இப்போ சர்ச் பை டீடைல்ஸை யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல உங்க நேமை என்டர் பண்ணுங்க. உங்க ஏஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் என்னன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க தொகுதியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க உங்க அப்பா அல்லது உங்களுடைய கணவரோட பெயரை என்டர் பண்ணுங்க. ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க கேப்சா கோட என்டர் பண்ணுங்க. சர்ச் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். வியூ டீடைல்ஸ் கொடுங்க. இங்க உங்க இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கலாம். இப்போ எபிக் நம்பரை யூஸ் பண்ணி எப்படி சர்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருந்துச்சுன்னா அதுல உள்ள எபிக் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க கேப்சா கோட என்டர் பண்ணுங்க. சர்ச் கொடுங்க. இங்க டிஸ்பிளே ஆகும். வியூ டீடைல்ஸ் கொடுங்க. இங்க உங்க டீடைல்ஸை பார்த்துக்கலாம்.
மேலும் விவரங்களுக்கு NBSP டோல் ஃப்ரீ நம்பர் 1800111950. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.